ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனி ஈகோசிஸ்டம் பேட்ச் பற்றி பார்க்க வரோம். ஸோ இது பார்ட் 3 வீடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 பேட்ச் வின் பண்ணேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ல வந்து இப்போ பார்ட் 3ல வந்து ஸோ 7 8 9 அதாவது பேட்ச் பற்றி வின் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணுற ஆப் தான். ஸோ நீங்கள் சப்ளை பண்ணி விட்ரா கொடுக்குறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த 2 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக என்எஃப்டி பை அண்ட் செல் அதை பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ மூணுத்தையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக ஃபண்டு தேவைப்படும் பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ண ஏதாச்சும் பொறுத்தல. ஸோ வாங்க போய்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்டைட்டில்டு பேங்க்குங்கிற இந்த ஈகோசிஸ்டம் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். அது இதில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன் மேலே வந்து பண்ணியாகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 12 வச்சுப்போமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. பட் இதில் வந்து சிம்பிள் தான். நம்ம சப்ளை பண்ணி விட்ரா பண்ண போகிறோம். ஸோ பாரோ பண்ணி ரீபே பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை, சின்ன அமௌண்ட் கூட பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் 4 பண்ணினாலே 4 கவுண்ட் ஆகிடும். இந்த மாதிரி 3 டைம் ரிப்பீட் பண்ணாலே அது 12 கவுண்ட் ஆகிடும். ஸோ ஓகேவா, இப்போ வந்து எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து மைசஸில் பார்த்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லான்ச் ஆப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்கர் எதுவும் வரல. அன்டைட்டில் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வால்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வால்ட் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஎஸ்டிஆர் இருக்கணும், நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை கொடுத்துட்டு இங்கே இருக்கா. ஸோ அன்டைட்டில் பேங்க் இருக்குல்ல, அதில் நம்ம சப்ளை கொடுப்போம். ஸோ கொடுத்து நம்மள்ட்ட நான் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு கொஞ்சம் கொடுத்தாலே போதும். ஓகே, இப்போ ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு கேஸ் ஃபீ வந்து கம்மியாக தான் போகுது. ஸோ கேஸ் ஃபீவை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ரைட், இப்போ வந்து பார்த்தோன்னா இது ஒரு டிரான்சாக்ஷன், இது கணக்காயிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 12 பண்ணிட்டாலே போதும். ஸோ டிரான்சாக்ஷனை கையோட அப்படியே சும்மா பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு ரைட் உங்கள் பொசிஷன் மேபி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே. ஓகே, ஸோ ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து பாரோ தான் இருக்கா. ரைட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாரோ பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பாரோக்கு போயிடுங்க. ஸோ இங்கே வந்து என்ன கொலட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா ஏஎஸ்டிஆர் தேவையா. ஸோ ஏஎஸ்டிஆர் நீ கிளிக் பண்ணிக்கிட்டு பாரோ டபிள்யூடிஹெச் இருக்கா. ரைட், ஸோ டெபாசிட் ஏஎஸ்டிஆர் பண்ணிவிட்டு நம்ம பாரோ டபிள்யூடிஹெச் பண்ணும் போல். ரைட்டா. ஸோ இது வேணால் நீங்கள் ஒரு டைம் கூட பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி நீங்கள் சப்ளை பண்ணி கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. ஸோ ஏஎஸ்டிஆர் கொஞ்சம் வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு 10 பண்ணியிருந்தேன்ல. ரைட், அது கணக்கு வரலையா நான் தெரில. ஓகே, இப்போ இது ஒரு டிரான்சாக்ஷனில் கணக்காக இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது முடியட்டும். ஸோ இது ரொம்ப கடுப்பாகுது. நீங்கள் பாரோ பண்ணுறதோட இது பண்ணுறது சப்ளை பண்ணதே பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி ஒரு டெபாசிட்டும் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சப்ளை பண்ணிவிட்டு ஓகே ஒரு 10 டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கு நான் வந்து இது இப்போ எடுத்துருக்கேன் நான். ஸோ அங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்ம பேக் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கா. ரைட், இது நம்ம ரீபே கூட பண்ணிக்கலாம். ஸோ ரீபே எப்படின்னு பார்த்துப்போம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ரீபே இருக்கா, ஸ்டார்ட் கொடுத்துட்டு அகைன் பாரோ தான் காட்டுது. ஸோ ரீபே காட்டல. ஸோ இப்போ ரீபே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எது ஃபஸ்ட்டுக்கு 2 பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வராது. அப்போ என்ன பண்ண ரீபே வித் டபிள்யூடிஹெச் கொடுத்து ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கடன் வாங்கினத மேக்ஸ் கொடுத்து திருப்பி எந்தாட வச்சு கொடான்ட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ எக்ஸிட் லிமிட் ஐயோ நான் அதுக்கு மேலே வாங்கலைங்களே. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேப் டிடிஹெச் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த குயிக் ஸ்வாப் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன். ஸோ பப்பர் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பாருங்களேன், எல்லாம் 1 டிரான்சாக்ஷன் கணக்கு தான் வருது. இது ஒரு இதான் நம்ம கேஸ் ஃபீ தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். பட் சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன்னா ஒரு பாரோ ரீபே இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறதால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாரோ பண்ணாதீங்க. ஸோ பாரோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சப்ளை பண்ணிவிட்டு விட்ரா கொடுங்க. அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ விட்ரா ஏஎஸ்டிஆர் இருக்குதுல்ல, இது ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகே நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோமே, திருப்பி அதே கேட்குது. அப்போ என்ன பண்ணி ஜஸ்ட் இதை கட் பண்ணிட்டு நம்ம வந்து விட்ரா தானே பண்ண போகிறோம். ஸோ அந்த விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு எல்லா பொசிஷன் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஹோம் பேஜுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ ஹோம் பேஜுக்கு போய்ட்டு இப்போ நம்ம வந்து கொடுத்தோம்ல ரைட்டா, சப்ளை பண்ணதை நம்ம எப்படி ரிட்டர்ன் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஏஎஸ்டியாக தான் கொடுத்தோம். ஜஸ்ட் செலக்ட் கொடுத்துட்டு இங்கே மை பொசிஷன் இங்கே மேனேஜ் இருக்குல்ல, இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் விட்ரா கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸ் கொடுத்துருக்கணும், நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். ஓகே, இது பாயிண்டில் இருக்கிறதால அப்படி காட்டுது போல். ஐயோ சப்ளை ஆகாது, சாரிங்க. சப்ளை கொடுத்துட்டா எல்லாம் போயிடும். ஜஸ்ட் விட்ரா கொடுத்துட்டு மேக்ஸிமம் கொடுத்துக்க வேண்டியதான். எக்ஸீட் சப்ளை அமௌண்ட் நம்ம ஓகே நம்ம 10 தானே கொடுத்தது கொஞ்சம் நிறையா காட்டுதா. ஜஸ்ட்டு 10 மட்டும் நம்ம விட்ரா கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இது மட்டும் நீ பண்ணிக்கோங்க. இப்போ மை சப்ளை 0 ஆயிடுச்சுல்ல, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சாக்ஷன் வந்து இப்போலாம் பணம் நிறைய கவுண்ட் வருமா, 2 தான் வருமா சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ சப்ளை பண்ணி வித்ட்ரா கொடுங்க. அது ஒரு சப்ளை வித்ட்ரா பண்ணுறது ஒரு 5 டைம்ஸ் பண்ணாலே போதும். சப்ளை 1 வித்ட்ரா 1 அது 2 ஆகிடும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன் வந்துடும். வேணா எக்ஸ்ட்ரா ஒன்று கூட பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பத்தோட. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து செக்கர் விட போதா சொல்லியிருக்காங்க. ஸோ செக்கர் வந்தோடனே பேட்ச் செக்கர் வந்தது நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து போஸ்ட் ஸ்டுடியோஸுங்கிற இந்த ஈகோசிஸ்டம் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வந்து 11+ பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11+ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ 11+னா ஒரு டோட்டல் வச்சுக்கோங்களேன். இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர்னா எல்டாரோ பை செல் என்எஃப்டி கொடுத்துருக்கு ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பை அண்ட் செல் எது வேணால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து என்எஃப்டி என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஸோ நீங்கள் மைசஸ் லோ வந்து பார்த்தோன்னா ஒரு பேஜ் வந்துடும். ஜஸ்ட் வந்து லான்ச் ஆப் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி ஒரு பேஜ் வந்துடும். இல்லை ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க உங்கள் வாலெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் வாலெட் கொடுத்துட்டு மெட்டாமாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து எந்த என்எஃப்டி வந்து மின் பண்ணணும் சொல்லி மென்ஷன் பண்ணலை. ஸோ நம்ம ஏதோ 11 பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கம்மி ரேட்டில் அதை பார்த்து பண்ணுங்கள். அப்படின்னா இங்கே என்எஃப்டி ட்ராப்ஸ் இருக்குல்ல, இங்கே போயிட்டிங்கன்னா ஸோ ஒரு பேஜ் வந்துடும். இதில் வந்து பாருங்களேன். ஸோ இதை நீங்கள் வந்து மின் பண்ணுங்கள். இது மின் பண்ண தான் எலிஜிபிள் ஃபார் ஏர் ட்ராப்னு வரும். ஸோ இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதை போட்டு மின் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மின் பண்ணிட்டேன். இதை மாதிரி நீங்கள் 11 மின் பண்ணிங்கன்னா 0.04 கிட்ட கூட போயிடும். ஸோ 0.004 கிட்ட கூட போயிடும். அதே கிட்ட பார்த்தீங்கன்னா $8 கிட்ட வருது. ஸோ வேறு கம்மி ரேட்டில் மின் பண்ணாமல் எக்ஸாக்டாக தெரியல. ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு ஒன்று மின் பண்ணி வைங்க. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் போகிறேன். ஸோ மற்ற இதெல்லாம் பார்ப்பேன் எவ்வளோ ரேட் இருக்குன்ட்டு. அது கூட கம்மி ரேட்டில் தான் வாங்கிக்கலாம் மற்றதெல்லாம். ஸோ 0.30 அப்புறம் 1 வருது, 4 அப்புறம் வர நம்பர்ஸு இந்த மாதிரி இருந்தால் கூட நீ வாங்கிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் பை அண்ட் செல் ரெண்டுமே கணக்கு தான் வருது. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று பை பண்ணுறீங்களா, அதை விட ஒரு கம்மி ரேட்டு ஒரு $0.01 கம்மி ரேட்டை வச்சு நீங்கள் செல் பண்ணலாம். ஓகே, செல் பண்ணால் அது ஒரு கணக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ 5 பை பண்ணி 5 செல் பண்ணி அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $1 நீங்கள் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அது பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ரேட்டுக்கு வாங்கி அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி அது நீங்கள் செல் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் பைக்கு ஒரு கவுண்ட் வரும், செல்லுக்கு ஒரு கவுண்ட் வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து ஃப்ராக்டல் விஷன் இடிஹெச் சொல்லிட்டு அது ஒரு ஈகோசிஸ்டம் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா வந்து என்எஃப்டி ட்ரேட் தான். ஓகேவா. இதில் வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இல்லை மின்ட்டு வந்து அவன் சொல்லவே இல்லை. இங்கே வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 டிரான்சாக்ஷன் அது பண்ணால் போதும். நாங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தேன். ஓகேவா. ஸோ அவங்க வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ மின்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவுண்ட் வராதுன்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ மின்ட் இஸ் நாட் ஆன் கான்டாக்டில் வராது. ஸோ ட்ரேட் இஸ் அ டாஸ்க் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஒன்று பை பண்ணணும், செல் பண்ணணும். அது கீழே ஸ்க்ரால் பண்ணுறதே இன்னும் சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. லிஸ்ட்டு அண்ட் லிஸ்ட்லாம் வந்து கவுண்ட் ஆகாமல் கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. இப்போ நீங்கள் எதில் பை பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ லிஸ்ட்டு பண்ணதை யாரும் செல் வாங்கியிருக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே பார்த்துட்டு நான் வந்துட்டேன். ஸோ மைசஸ் தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் வந்து வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் வாலெட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ உங்கள் சோனியம் இருக்கா மாற்றிக்கோங்க. ஸோ சோனியம் இருக்க தான் வந்து நீங்கள் மின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நிறையா இருக்கும். இப்போ நியூ லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்களேன் சோனியம் பேக் நிறையா இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ரேட் அதிகமாகவும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. கம்மி ரேட்டில் எது இருக்கா பாருங்கள். ஸோ ஏஎஸ்டிஆர் கூட கம்மி ரேட்டில் நான் 2 பார்த்தேன். ஸோ 1.1 ஏஎஸ்டிஆர் தான். ஓகேவா. இது ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ரைட் நீங்கள் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்று கூட ஸோ கணக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு இது இருக்கா. ஸோ நம்ம இது 2 இதுக்கு விற்றா கூட கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா ஒரு சில ரேட்டில் ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பை பண்ண போகிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பை ஒரு கவுண்ட்டு, செல் ஒரு கவுண்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா ஒரு சில என்எஃப்டியில் ரொம்ப கம்மி ரேட் இருக்குல்ல. நான் கிளிக் கொடுத்து நான் பை பண்ணி பார்த்தேன். ஸோ எரர் வருது. காரணம் வந்து கேட்டிங்கன்னா வந்து அது வேறு யாரோ பை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தா நமக்கு இந்த எரர் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அது கம்மி ரேட்டில் ஏதாவது முடிஞ்சால் வந்து மின் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒர்க் ஆகலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் பட்டன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று மின் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதே ரேட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேஞ்ச் வருது. ஸோ மிந்திஸ் என்எஃப்டி கொடுத்து பாருங்களேன். ஸோ கொடுத்தவரை பார்த்தீங்கன்னா இதே வந்து கம்மி ரேட்டுக்கு ஒன்று கிடைக்குது. ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் மின் பண்ணி நீங்கள் செல் பண்ணி பாருங்கள். பட் மின் பண்ணுறதுக்கு கணக்கு வராமல் சொல்லிட்டான். ஸோ நீங்கள் பை அண்ட் செல் தான் கணக்கு வரும். இங்கே வந்து பாருங்கள். ஸோ செலக்ட் டோக்கன் டைப் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அஸ்டாரிஸ் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அந்த அஸ்டாரிஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அது மாற்றிட்டிங்கன்னா பாருங்கள் 0.0001 அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ அதை நீங்கள் மின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸோ செல் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஜஸ்ட் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ஆப்ஷன் போய்ட்டு ஸோ உங்கள் ஐட்டம் இங்கே இருக்கா. இது நீங்கள் கலெக்டரில் போய்ட்டு இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட் ஐட்டம் இருக்குல்ல கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன ரேஞ்சுக்கு விற்கிறோம் 0. அதே 0001 கரெக்டாக வரமாட்டேங்குது.
ஸோ தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மேபி எரரால் காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ 0.000 அது போகவே மாட்டேங்குது. எரர் லிஸ்டிங் அன்டிஃபைன்டு வருது. ரைட். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து மாற்றி பார்ப்போம் வீடியோ ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. அண்டு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க சோனியமான்ட்டு. இருக்குல்ல அதில் போயிட்டு அங்கே சோனியம் கிளிக் கொடுத்தீங்கன்னா, ஸோ அதில் இருக்க என்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இருக்கிறதுலே கம்மி ரேட்லாம் அதை பார்த்து நீங்கள் வந்து மின் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி செல் பண்ணிக்கோங்க. இதான் நீங்கள் வந்து இப்போதைக்கு பண்ணியாகணும். ஸோ ஒரு 10 டிரான்சாக்ஷன் மேலே நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் பெஸ்ட்டு. ஸோ பை பண்ணி செல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 10 பண்ணுறதால ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் முடிய வரைக்கும் நீங்கள் உள்ளே கொஞ்சம் ஆக்டிவாக இருங்களா, அதுவே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 பேட்ச் வின் பண்ண பற்றி பார்த்தோம். ஸோ 7, 8, 9 முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்சை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சேனல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லி சந்திப்போம். மாதிரி ஸ்டே டியூன். பாய்.